பெரும்பாலான மக்கள் நம்மகிட்ட கேட்குற இன்னொரு சாதாரண கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுபானம் நமக்கு உபயோகிக்கலாமா டாக்டர் அப்படிங்கிறது தான் ஒரு சாதாரணமாக கேட்குற கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் மதுபானம் கம்ப்ளீட்டாக நம்ம நிறுத்தியே ஆகணும். உங்களுடைய சர்க்கரை அளவு நல்லபடியாக கண்ட்ரோல் ஆகணும். நீங்கள் நீண்ட ஆயுள் வாழணுன்னா கண்டிப்பாக மதுபானத்தை நிறுத்தி ஆகணும். நீங்கள் எது நீங்கள் பண்ணிங்கனாவே கிட்டத்தட்ட 50% நீங்கள் உங்களுடைய சுகரை கண்ட்ரோல் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் வரும். மதுபானம் எல்லா வகையிலும் உடம்புக்கு தீயிடுது. நம்ம முக்கியமாக நம்மளுடைய ஜீரண மண்டலம், அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட்னு சொல்ல ஜீரண மண்டலத்தை கம்ப்ளீட்டாக அது பாதிக்குது. நம்பர் 1 கல்லீரல், மண்ணீரல், கணையம், இது போன்ற ஜீரண மண்டலத்தில் முக்கியமான உறுப்புகள் பாதித்தது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே சரியான வகையில் ஜீரணம் ஆகாது. ஸோ அதனால் ஒன்ஸ் ஜீரண மண்டலம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன தான் மெடிசன்ஸ், இன்சுலின், டாக்டருடைய அட்வைஸ் பிரகாரம் கேட்டுக்கிட்டால் கூட மது பழக்கம் இருந்ததுன்னா உங்களுடைய சுகர் முற்றிலுமாக கண்ட்ரோலுக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, மதுபானம் உபயோகிச்சுட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இன்னையோட நிப்பாட்டிருங்க. ஸோ தட் நீங்கள் உங்களுடைய வாழ்நாளை கூட்டிக்கலாம், உங்களுடைய சுகரை இன்னும் நல்லா பெட்டராக கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் டாக்டர்கள் கொடுக்குற எல்லா மெடிசன்ஸும் சரியான அளவில் வேலை செய்யும். ஸோ அதனால் என்னுடைய பரிந்துரை கண்டிப்பாக நீங்கள் மதுபானத்தை நிறுத்தியே ஆகணும்.